ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நிலைய அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுறை குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு மாசி மாதம் மீனராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீனராசினியர்களே, மாசி மாதம் உங்களுக்கு குரு 4ல் இருக்கிறார். ராசிநாதன் 4லிருந்து 10ஆம் இடத்தை தொழில்ஸ்தானத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தை தொழில்ஸ்தானத்தை பார்ப்பதோ அதே மாதிரி 2 கூடிய செவ்வாய் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்றும் அடுத்து மாசி 10க்கு மேல் 12ஆம் இடத்தில் மாறுவதும் இது ஒரு வகையில் சிறப்பு தான். அதாவது உத்தியோகத்தில் தொழிலில் பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும், நல்ல பொருளாதார வளர்ச்சியை முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். சுயதொழில் புரியவர்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை, மெயினாக 2 கூடையன் வழக்கறிஞர், சட்டத்துறை, ஃபைனான்ஸ் விஷயங்கள், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறைகளும் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். அதே இது பொருளாதாரத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மெயினாக போடக்கூடாது. மெயினாக அந்த விரேச்சனி 12ல் இருக்கிறாரு, அவரோட சேர்க்கை சேரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்து செயல்பட்டால் பல நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு இந்த சனியுடைய ஆதிக்கம் உங்களுக்கு இந்த மாதம் மாசி மாதம் 22 மார்ச் 6ஆம் தேதி ஜென்மச்சனியாக மாறுவார். சற்று தொழிலில் டென்ஷன் இருந்தாலும் அது நல்ல வளர்ச்சியை உண்டாக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும். வயதானவர்கள் 50 வயது கடந்த மீனராசினியர்கள் எல்லாமே உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவுகளில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கிரகநிலை சேர்க்கைகள் சரியில்லாத அமைப்பில் இருப்பது இந்த மாதம் கணவன் மனைவி உறவுகளில் கவனமாக இருக்கணும். அதேமாரி திருமண வயதில் இருக்க ஆண் பெண் இருவருக்குமே சற்று ஒரு 2 மாதங்கள் பொறுமையாக இருந்தோடனே நல்ல வரனாக அமையும் உங்களுக்கு. ஏன்னா அந்த குரு கீழே இறங்கினோடனே உங்களுக்கு அமையும். மே மாதத்துக்கு மேலே அமையும் உங்களுக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் தேடிக்கிட்டே இருங்க, கிடைக்கும் கண்டிப்பாக. நல்ல இதாக நல்ல வரணம் அமையும் உங்களுக்கு. படிக்கும் மாணவர்கள் நல்ல கவனமுடன் படித்தால் நல்ல மார்க் எடுக்கக்கூடியது. ஆரம்ப கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல கவனமுடன் படித்தால் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்பாக மாறும். சற்று கவனமாக இருக்கும். காலேஜ் படிப்பவர்கள் சற்று கவனம் தேவை. உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஐடி ஃபீல்டு சாஃப்ட்வேர் லைனில் இருப்பவர்கள்லாம் சற்று கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்திலையும் சரி, வேலையிலையும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். கவனமாக செயல்பட்டால் பல நன்மைகள் ஏற்படும். அதேமாதிரி தந்தை வழியில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். தாய் வழியிலையும் நல்ல பொருளாதார உயர்வை ஏற்படுத்தும் உங்களுக்கு. சகோதரன் சகோதரி வழியிலேயும் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் உங்களுக்கு. அதனால் இந்த மீனராசினியர்கள் எல்லாமே நன்மையான பலன்கள் முற்பகுதியும் கொஞ்சம் சற்று கவனமுடன் செயல்பட பிற்பகுதியாக மாதமாக அமையும் உங்களுக்கு. நீங்கள் வணங்க வேண்டியது பூராமே வாரந்தோறும் சனிக்கிழமை காலை 9 to 10:30 காலபைரவருக்கு 27 மிளகுல 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு அரளிப்பு வாங்கி அர்ச்சனை பண்ணுங்கள். வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமுறை குமரன். நன்றி, வணக்கம்.